بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாமல்ல ஏக இறைவனின் பெரும் கருணையினால் அவனுடைய மார்க்கத்தை அவன் காட்டிய வழியின் அடிப்படையிலே தெரிந்து செயல்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே இந்த வாராந்திர பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வாரத்திலே உண்மையை மட்டும் செவிமடுப்போம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள் என்றால், ஒரு நேரத்திலே குர்ஆன் சுன்னா என்று பேசுவதற்கு தமிழகத்திலே அனைத்து ஜமாத்துகளும் பயந்து கொண்டு இருந்தது. அவுலியாக்களை பற்றி பேசுவார்கள், இமாம்களை பற்றி பேசுவார்கள், நூறு மசாலாக்களை பற்றி பேசுவார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் என்று சொன்னால் அதற்கு அடி உதை என்றுதான் நிலை. நாளடைவில் இன்றைக்கு அது எப்படியெல்லாம் மாறிப்போய்விட்டது என்றால், மதுஹபை சார்ந்தவர்களும் தர்காக்களில் போய் முட்டக்கூடியவர்களும் அல்லது நானும் குர்ஆன் ஹதீஸ் என்று நடிக்கக்கூடியவர்களும் அத்தனை பேர்களுமே நாங்கள் குர்ஆன் ஹதீஸைத்தான் பேசுகிறோம் என்று சொல்கிறார்கள். இவ்வாறு சொல்வது அவர்களுக்கு பெருமையாகவும் இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்மில் சில பேர் அவரும் குர்ஆன் ஹதீஸ் தானே சொல்கிறாரு, இவரும் குர்ஆன் ஹதீஸை தானே சொல்கிறார், அவரும் இஸ்லாத்தை தானே போதிக்கிறார், இவரும் இஸ்லாத்தை தானே போதிக்கிறார்கள், எனவே இதில் என்ன பெரிய வேறுபாடு வந்து விடுகிறது, எல்லாம் தௌஹீத் தான், நீங்கள் தௌஹீத் ஜமாத்து மட்டும்தான் சொல்கிறது தௌஹீதா, மற்றவர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பேசினால் அதுக்கு பேர் தௌஹீத் இல்லையா? எனவே யாருடைய பேச்சையும் நாங்கள் கேட்போம், எல்லாமே தௌஹீது தான், எல்லாமே ஒன்று தான் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழலை இப்பொழுது நாம் பார்க்கலாம். எனவேதான் நடிகர் என்றால் யார், யார் உண்மையிலேயே மார்க்கத்தை சொல்கிறார்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்குத்தான் உண்மையை மட்டும் செவிமடுப்போம் என்ற இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. முதலிலே உண்மையை மட்டும் செவிமடுப்போம் என்றால் முதல்ல எது உண்மை அது தெரிஞ்சாதான் எதை செவிமடுக்கலாம், எதை செவிமடுக்கக்கூடாது, எந்த செய்திகளை நாம் கேட்கலாம், எந்த செய்திகளை நாம் கேட்கக்கூடாது என்பதை முடிவெடுக்கலாம். ஒருவர் பேசுகின்ற கருத்து உண்மையான கருத்தா பொய்யான கருத்தா, ஒருவர் சொல்லுகின்ற அந்த செய்தி நியாயமான செய்திதானா அல்லது நடிப்புக்குரிய அல்லது நகைப்புக்குரிய ஒரு செய்தியா, இதை நாம் கொஞ்சம் சற்று ஆழமாக அதே நேரத்தில் நிதானமாக சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவர் சொல்லுகின்ற இந்த செய்தி சரியா தப்பா என்பதை ஆய்வு பண்ணுகின்ற அறிவை இறைவன் நமக்கு தந்து இருக்கிறான். நமக்கு அல்லாஹ் அறிவை தராமல் எவன் சொன்னாலும் சரிதான் அப்படின்னு அல்லாஹ் பொத்தாம் பொதுவாக விடலை. நமக்கு என்று நியாயமான ஒரு அறிவை, அழகான ஒரு அறிவை, எது சரி எது தப்பு என்று தெளிகின்ற ஒரு அறிவை அழகாக தந்திருக்கிறான். உதாரணத்திற்கு சொல்ல போனால், நம்முடைய நாடை விட்டு இங்கே நாம் அனைவரும் வந்திருக்கிறோம். நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய வாழ்க்கையின் சில வளங்களை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்திருக்கிறோம். வந்திருக்கக்கூடிய இங்கே பல கம்பெனிகளை நீங்கள் நெட்டில் பார்த்துருப்பீங்க.
உனக்கு இவ்வளோ சம்பளம் தருவேன் வா, இவ்வளோ சம்பளம் தருவேன் வா, இவ்வளோ அப்படிலாம் கூப்பிடுவான். அதை பார்க்கும்போதே சில இது வந்து ஆகா நம்ம 2000 ரூபா சம்பளம் வாங்குகிறோம், அவன் 4000 ரூபா தாரங்கிறானே அப்படின்னு ஒரு நப்பாசை வரும். அல்ல நம்ம ஒரு 4000 ரூபா சம்பளம் வாங்குகிறோம், அவன் 8000 ரூபா தாரங்கிறானே இதே வேலைக்கு, அப்போ அங்கே தாவோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வரும். ஆனால் இப்படி சந்தேகம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சமயம் அவன் டுபாக்கூரா இருந்ததும் போயிருமாடா, 4000 ரூபா வாங்கின 4000 திர்ஹம் வாங்கின இந்த சம்பளமும் போய் ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, பிடிச்ச மீனும் போய் பெட்டியில் உள்ள மீனும் போயிடுச்சு அப்படின்னு. அப்போ அதே மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போயிடக்கூடாது. அப்போ என்ன செய்கிறது, இவன் 8000 ரூபா திர்ஹம் தாரன்னு சொன்னானே, இவன் ஒழுங்கானவனா டுபாக்கூரா, இவன் உண்மையிலேயே கம்பெனி வச்சிருக்கிறானா அல்லது கம்பெனி வைக்கலையா, உலகத்தை ஏற்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையில் உட்கார்ந்துக்கிட்டே அதை கண்காணிப்போம். சில நேரங்களில் என்ன செய்வோம்னா அதை பார்க்கும்போதே தெரியும், இது ஒரிஜினல் டுபாக்கூர் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். சில நேரங்களில் ஆய்வு பண்ணி முடிவு பண்ணுவோம், சில நேரங்களில் பார்த்தாலேயே முடிவு பண்ணிடுவோம் இவன் பொய்யன், இவன் எப்போ இப்படி தர முடியும். அதுக்கு என்ன, ஒரு கிளினிக் ஒரு லேபர் வேலைக்கு 10,000 திர்ஹம் தாரான்னா ஏற்றுக்கிடுவோமா? எவன்டா கொடுப்பான் 10,000 திர்ஹம்? அப்படின்னா எல்லாருமே லேபர் ஆயிடுவோமே, ஃபேமிலி ஸ்டேட்டஸோடு இங்கே வந்து உட்காந்துடலாமே. ஒருத்தன் இப்படி போடுறான்னு வைங்களேன், ஆய்வுலாம் பண்ண தேவையில்லை, எடுத்த எடுப்பிலேயே இது பொய், இது சரியான கருத்து இல்லை, இதை நம்ம கேட்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்துடுவோம். அப்போ உலக விஷயத்தில் நம்முடைய வேலை சம்பந்தமான ஒரு விவகாரத்தில் அவன் கம்பெனி நடத்தத்தான் செய்கிறான். ஆனால் அந்த கம்பெனி சரியா, எந்த நிறுவனம் சரி, எந்த நிறுவனம் பொய் அப்படின்னு ஆய்வு பண்ணி சரியான நிறுவனம்னா தேர்ந்தெடுக்கிறோம். தப்புன்னா அவன் பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். இப்படி செய்கிறோம்ல. இதே விஷயத்தை இறைவன் நம்மளுக்கு தரலையா? மார்க்க விஷயத்தை யோசனை செய்து பார்ப்பதற்கும் சிந்தனை செய்து பார்ப்பதற்கும் அல்ல அறிவை தரலையா? உலக விஷயத்தை சிந்திக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த அறிவை தந்தானா? மார்க்க விஷயத்தை சிந்திக்கிறதுக்கு இந்த அறிவை தரலையா? அழகா தந்து தான் இருக்கிறான். அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் சிந்தனை செய்து பார்த்தீர்கள் என்றால் சில அடிப்படையை வைத்துக்கொண்டே இவன் பொய்யன் அல்லது இவன் சரியா கருத்தை சொல்கிறான், இவன் உண்மையிலேயே குர்ஆன் ஹதீஸை சொல்றான், இவன் போலியாக சொல்கிறான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதற்கு முதல் அளவுகோல் என்ன? எல்லாரும் குர்ஆன் ஹதீஸை சொல்றாங்க, யார் சொல்வதை செவி மடுக்கலாம், யார் சொல்வதை செவி மடுக்க கூடாது, யார் சொன்னால் கரெக்டாக சொல்லுவாங்க, யார் வேற கூடுதல் குறைவாக சொல்லுவாங்க. அப்ப யாருடைய பேச்சை கேட்கலாம் என்பதற்கு ஒரு சின்ன அளவுகோல் தான், பெரிய அளவுகோல்னா கிடையாது. லேசா நீங்க உரசி பார்த்தாலேயே இவன் போலி இவன் ஒரிஜினல் அப்படின்னு அழகாக புரிந்து கொள்ளலாம். எந்த அடிப்படையில்? இப்ப நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்பையும் நீங்க எடுத்து பாருங்க. எந்த அமைப்பாவது குர்ஆன் ஹதீஸ் நாங்க இல்லைன்னு சொன்ன அமைப்பு உண்டா? எந்த அமைப்புனா நீங்க எடுங்க, ஷேக் அப்துல்லா ஜமாலி உட்பட எல்லா அமைப்பையும் நீங்க எடுத்து பாருங்க. எந்த அமைப்பாவது நாங்க குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரு, நாங்க குர்ஆனையெல்லாம் பின்பற்ற மாட்டோம், ஹதீஸையெல்லாம் பின்பற்ற மாட்டோம் இப்படின்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணக்கூடிய யாராவது உண்டா? டுபாக்கூர் கம்பெனி வச்சிருக்கக்கூடியவன் கூட அது டுபாக்கூர்னு காட்ட மாட்டான், ஒரிஜினல் விட சூப்பராக காட்டுவான். அதுதான் டுபாக்கூர். யதார்த்தத்தை விட கூடுதலாக ஒருத்தன் காட்டினான்னு வைங்களேன், அது ஒன்னா நம்பர் டுபாக்கூர்னு அர்த்தம். டுபாக்கூருக்கு எல்லாத்துக்கும் நீங்க பாருங்க, கம்பெனி மொபைல் நீங்க வாங்கினீங்கன்னா அதுலயாவது எங்கேயாவது ஓட்ட உடசல்னா இருக்கும். டுபாக்கூர் மொபைலை பாருங்களேன், பார்த்த உடனே அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு கண்ணை அப்படியே மின்னும். நமக்கே ஓ இவ்வளோ இதான் எவ்வளோ வாங்கு அப்படிம்போம். 3 நாளில் அது ஆஃப் பண்ண உடனே ஏமாத்திட்டானே, பாவிப்பை ஏமாத்திட்டானே, இப்படியா என்ன ஏமாத்துவான், எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முதல்ல யோசிக்கணும், சராசரி நிலையை விட ஒருத்தன் இப்படி ஏறுறானாலே என்ன, அது அப்போ யோசிக்கணும். சராசரி நிலையில் இருந்தான்னு வைங்களேன், சரி பரவாயில்லங்களாம். இதே அளவுகோல சில பேர் குர்ஆன் ஹதீஸ் அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கிட்ட நீங்க பாருங்களேன். சில பேர்கிட்ட பார்க்கலாம், நான் தௌஹீதுங்க, உச்சகட்ட தௌஹீதுங்க, அது நான் இன்னைக்கா வந்தேன், அது ஆரம்பத்திலேயே பிஜே அந்த 80ல சொன்னார்ல, அப்பமே நான் தௌஹீத் அப்படின்னு அவன் பேசாம சொல்லிக்கிட்டே இருப்பான். அதே நேரத்தில் இவ்வளவு பயங்கரமாக பேசுகிறான்ல, வாய்ச்சவுடால் அடிக்கிறான்ல, அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்க.
வரதட்சணை கல்யாணமா தான் முதல்ல போய் நிற்பாக. பொண்ணு வீட்டு விருந்தா இவன் தான் முதல்ல போய் நிற்பான். வட்டி அத மாதிரி சம்பந்தமா இவன் தான் போய் நிற்கிறான். அல்ல இஸ்லாம் தடுத்த வேற ஏதாவது தீமையா இவன் தான் முதல்ல போய் நிற்கிறான். அப்ப என்ன, ஒன்னே சொல்லும் செயலும் வேறுபட்டு இருக்கிறது என்றால் அவன் தான் போலி. அவன் குர்ஆன் ஹதீஸை பேசினாலும் அவன் பேசுவது குர்ஆன் ஹதீஸ் கிடையாது. சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கணும். இதுக்கு நான் என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் சில பேர் குர்ஆனை படிப்பார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், அவ்வளவு அழகாக, அவ்வளவு நளினமாக, அவ்வளவு அற்புதமாக ஓதுவார்கள். எல்லாரும் நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் சொல்லக்கூடிய கருத்து, அவன் பேசுகின்ற அந்த கருத்து, அவன் ஓதுகின்ற அந்த விதம், இது எல்லாத்தையும் நீங்க பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எவ்வளவு அற்புதமா ஓதுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் இவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், அவர்களுடைய தொண்டக்குழியை கடக்காது. குர்ஆனை ஓதுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க, ஆனால் அவனுடைய தொண்டக்குழியை கூட இது கடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு நரகம்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்ப யோசிச்சு பாருங்க, இது என்ன தொண்டக்குழியை கடக்காதுன்னா என்ன அர்த்தம்? என்னமோ குர்ஆனை வந்து வாய்க்குள்ள விட்டு முழுங்குறதா அல்லது கரைச்சு குடிக்கிறதா, அவனுடைய தொண்டைக்குள்ள கீழே இறங்காது அப்படின்னு சொல்றதுக்கு எதுல சொல்றாங்கன்னா, வாயில பேசுவான், செயல்ல ஒரு பிட்டு இருக்காது. வாயில பேசுறான் குர்ஆனு, ஹதீஸ்னு பேசுறான், சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அள வைப்பான். அள வைக்கிறதுக்கு முன்னால இவனும் சேர்ந்து அழுவான். அது ரெண்டா நான் சொல்றேன். அப்ப இது எல்லாம் பேசும்போது செயல்படுகிறானா? குர்ஆனை பேசுவது, ஹதீஸை பேசுவது, அது அத்வானி பேசி விடுவான். நாடாளுமன்றத்திலே அத்வானி பேசுகிறார், இங்கே உமருடைய ஆட்சி வேண்டும் என்று அவரும் பேசுகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் இஸ்லாமிய சட்டம் இருந்தா தான் இந்த நாட்டிலே கற்பழிப்பு இருக்காது என்று பேசுறாங்க. அது என்ன குர்ஆனுக்கு மாற்றமான வார்த்தையா? ஹதீஸுக்கு மாற்றமான வார்த்தையா? அப்ப இது எல்லாம் பேசுறது சரிதான், ஆனால் அவருடைய பேச்சை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள முடியுமா? எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்? இத மாதிரி எல்லாரும் தான் பேசலாம், எல்லாரும் பேசலாம். இன்னும் போப்பாண்டவர் பேசிட்டு போயிட்டார. இஸ்லாத்தை பற்றி சில பேர் தீவிரவாத மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் இஸ்லாம் அமைதியான மார்க்கம் சொல்றான். ஆனா உலகம் முழுவதும் இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாத மார்க்கம் என்று பேசுவது அவங்க தான் பேசுறான், நம்மளே பேசணும். முஸ்லிம்கள் எல்லாரும் சேர்ந்து இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாத மார்க்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசினோமா, உலகம் முழுவதும் தீவிரவாத மார்க்கம் இஸ்லாம் என்று பரப்பியது அவங்களா? அப்ப அவங்க தான் பேசிட்டு என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாம் சாந்தியான ஒரு மார்க்கம், அமைதியான ஒரு மார்க்கம் என்று போப்பும் பேசினார். பேசுவது எல்லாத்துக்கும் எளிமை, யாருனாலும் பேசிடலாம், அது பெரிய கஷ்டமே கிடையாது. வாழ முடியுமா? வாழ்ந்து காட்டு. ரசூலுல்லாஹ் அப்படிதான் பார்த்தாங்க. அவங்க மக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க, லக்கது ஃபீக்கும் உம்ரன், நான் உங்களிடத்திலே பல ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன், அஃபலா தாக்கிலூன், என் வாழ்க்கையை நீ சிந்திச்சு பார்க்க மாட்டியா? அல்லாஹ் சவால் வருவான். குர்ஆனை போதித்தார்கள் ரசூலுல்லாஹ், ஹதீஸை போதித்தார்கள் ரசூலுல்லாஹ். அந்த குர்ஆனையும் செய்தியும் ஹதீஸையும் வஹீயும் இந்த மக்களுக்கு மத்தியில் போதிக்கும் போது ரசூலுல்லாஹ் எதை முன்மாதிரியாக காட்டினார்கள் என்றால், என் வாழ்க்கையை நீ திறந்து பாருடா. திறந்த புத்தகம் அவன் பேசுவான், கருணாநிதி பேசுவான், எங்களுடைய வாழ்க்கை திறந்த புத்தகம். புத்தகத்து பக்கத்தில் போனாலே மூக்கு நாரி போயிடும், அவ்வளோ மோசமா இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி வார்த்தையில சொல்லல, என் வாழ்க்கையை நிப்பார். அது இன்னைக்கு மாதிரி உள்ள அரசியல்வாதிகள்கிட்ட சொல்லல, அவங்கள்ட்ட, மக்கத்து காபிர்கள்ட்ட, அந்த யூதர் கிறிஸ்தவர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் யார்கிட்ட வாழ்ந்தாங்களோ அவங்கள்ட்ட சொல்றாங்க, இதற்கு முன்னால் எத்தனை ஆண்டு காலம் ஒன்றை நான் வாழ்ந்திருக்கிறேன், இந்த குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ நான் சொன்ன செய்திக்கோ மாற்றமாக, முரணாக, எதிராக என்றைக்கா நான் வாழ்ந்திருக்கிறேன்னா எடுத்துக்காட்டு. சுன்னாவை பேசுகின்ற, ஹதீஸை பேசுகின்ற, ஆயத்தை பேசுகின்ற ஒருவர் எதை சொல்ல வேண்டும் என்றால் தன்னுடைய வாழ்க்கையை முன்னால் நிறுத்தி காட்டணும். அட கடந்த கால வாழ்க்கையை விட்டுருங்க, நான் கடந்த காலத்தில் இந்துவா இருந்திருக்கலாம், கிறிஸ்துவனா இருக்கலாம், மௌலிது ஓதி இருக்கலாம், பாத்தியா ஓதி இருக்கலாம், குத்துபேத்து ஓதி இருக்கலாம், ராத்தி போதி இருக்கலாம், வரதட்சணை வாங்கி இருக்கலாம், எல்லா தீமையும் ஒட்டுமொத்தமா நான் செய்திருக்கலாம்.
ஆனால் என்றைக்கு நான் திருந்தி விட்டேனோ, என்றைக்கு என்னுடைய வாழ்க்கை குர்ஆன் ஹதீஸ் என்று பேசுகிறேனோ, அந்த நாளில் இருந்து என்னுடைய வாழ்க்கையை திறந்து வாருன்னு ஒருத்தன் சொல்லட்டும் பார்ப்போம். யாரு சொல்ல முடியும்? இன்றைக்கு அத்தனை பேரும் குர்ஆன் ஹதீஸ்ங்கறாங்களே. நம்ம ஜமாத்தை தாண்டி, நம்முடைய ஜமாத்தை தாண்டி எல்லாரும் பேசுறான் நானும் குர்ஆன் ஹதீஸ். வாழ்க்கையை கொஞ்சம் பின்னால போய் பாருங்க. நீ என்ன பேசுனியோ அந்த மாதிரி நீ நடந்தியான்னு பாருங்க. நீ என்ன சொன்னியோ அதே மாதிரி குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு வாழ்க்கையில கடைபிடிச்சியா? ஒரு நம்ம ஊர்ல என்ன ஒன்று பேசுவோம்ல, ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் நடந்ததாக அப்படி பேசுவாங்க. இந்த சாணத்தை காய வச்சு எரிக்கிறது வரட்டிம்பாங்கல்ல, அது ஆலிம்சா சொல்லிட்டாரா, வரட்டியை எரிக்காதீங்க தரித்திரம் முடிச்சிரும். அடுத்த நாள் பார்த்தாச்சுன்னா வீட்டில் சாப்பாடு இல்லை, இவர் வீட்டில் ஆலிம்சா வீட்டில். என்னப்பா அப்படின்னு வீட்டில் வந்து கேட்கும்போது, ஆமாம் நேற்று நீங்கள் ஆனால் ஜும்மாவில் பேசுனீங்க வரட்டி எரிக்கக்கூடாது, வீட்டில் அதை விட்டால் விறகுனா இல்லை, அதனால சமையல் பண்ணலை. போடி, உனக்கா நான் சொன்னேன், ஊருக்குள்ள நான் சொன்னேன். இது இன்னைக்கு இருக்கா இல்லையா? இது இருக்கா இல்லையா? குர்ஆன் ஹதீஸ வாய்களையே பேசிடலாம். சொல்றது வந்து நடைமுறைப்படுத்தினாங்களா? யார் நடைமுறைப்படுத்தினா? ஒவ்வொன்றையா நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா எல்லாமே உண்மை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இவன் சொன்னாலும் சரி, அவன் சொன்னாலும் சரி, அவன் சொன்னாலும் சரி, எவன் சொன்னாலும் சரி, ஒருத்தன் முக்காடை போட்டுட்டு உட்காந்து அழுகுறான் அழுகுறான். ஏன்டா அழுகுறான்னு கேளுங்களேன். ஏப்பா அழுகிற? அட அழுகிறதுக்கு ஒரு காரணம் வேணும். எதை பத்தி அழுகலாம்? ரசூலுல்லாஹ் அழுதாங்க. எப்ப அழுதாங்க? ரசூலுல்லாஹ் அழுதாங்க. எப்ப அழுதாங்க? நரகத்தை பற்றி, அதனுடைய வேதனை பற்றி அதை பேசுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள். அதை அப்படியே நேரடியாக பார்க்கிற மாதிரி அவங்க உணர்ச்சி பூர்வமாக பேசினாங்க. அப்பா அழுக வந்துச்சு, ரசூலுல்லாஹ் அழுதாங்க. இவன் அழுக, சமுதாயத்தை பாருங்கள், பின்னால் ஒரு என்னமோ மியூசிக் வேற போகுது, அப்படி வந்துட்டு சமுதாயத்தை பாருங்கள் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் ஒரு சமுதாயத்தை பாருங்கள். இதில் ஒன்று சில பேர் இதுக்கு வேற, இந்த இடத்தை நீங்கள் குறிப்பாக கவனியுங்கள். எதடா கவனிக்கா? அவன் நடிக்கிறான்னு அதை கவனிக்கவா? வேண்டாமா? ஒருத்தன் நடிக்கிறாங்கிற கூட தெரியலையா? உலகத்தில் உங்கள்கிட்ட வந்து எத்தனை பேரோ நடிக்கிறான, நாடக கம்பெனி வச்சு அவன் நடிக்கிறான அது தெரியுது. ஆனா ஒருத்தன் மார்க்கத்தின் பேரால உட்கார்ந்துகிட்டு நடித்து கொண்டு இருக்கிறான். அதை போய் ஃபேஸ்புக்கில் இதை பரப்புங்கள். எல்லா முஸ்லீமும் எதுக்கு அவனை மாதிரி நடிகன் ஆகிறதுக்கா? எதுக்கப்பா பரப்புறீங்க? அட சத்தியம் இருக்குது என்றால் அதை பரப்பு, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனால் இங்கே நடிப்பை வந்து பரப்பணுமா? சரி, இதுல ஒரே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அவர் ஒரு இடத்தில் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? சமுதாயத்தை பாருங்கள், நன்மையை தீமையை தடுக்கிறதுக்கு இங்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ பிரச்சனை அப்படின்னாரு. ஒரே ஒரு கேள்வி, நீ எந்த ஊர்ல நன்மையை தீமையை தடுத்து அடி வாங்கின சொல்லு. டிஎன்டிஜேயை நீ புரட்டி பார்த்தீர்கள் என்றால் அடி வாங்காத, உதவாங்காத, ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் திட்டுக்களையும் எடுக்காத ஒருத்தன் கூட இருக்க முடியாது. இந்த ஜமாத்தை தாண்டி வேற யாருன்னா நீங்க பாருங்க. அட மார்க்கம் என்றால் உண்மையை சொல்லும் போது அடியும் ஏச்சும் பேச்சும் கிடைக்கத்தானே செய்யும். ஆனா இவர் சொல்லுகிறார் மேடையில, எங்களால நன்மையே தீமையை தடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கிறதா? அப்பா உடனே அங்கே உட்காந்துட்டு, ஆமா எங்க போய் நீ பேசுன? எந்த வரதட்சணையை கடுமையா பேசுன? அது எங்க பேசணும்? எங்கே வரதட்சணை நடக்கிறதோ அந்த இடத்துல போய் பேசு. இதெல்லாம் எங்க நடக்குது தெரியுமா? இங்க மாதிரி ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு, இங்க எவன் வரதட்சணை வாங்குறான், இங்க உட்கார்ந்துக்கிட்டு இவ்வளவும் பேசுறாங்க. சமுதாயத்தை பார்த்தீர்களா? எங்க கொடுமை நடக்கிறதோ அங்க இறங்கி பேசிப்பார். தனிமையில உட்கார்ந்து பேசிப்பார். தெருவா மீட்டிங் போட்டு, தெருமுறை கூட்டம் போட்டு பேசிப்பார். அப்பந்தான் அதனுடைய வலி தெரியும். இப்போ இவங்களாம் என்ன செய்யறாங்கன்னா, ஏசி ரூம்ல ஃபிளைட்ல வந்து உட்கார்ந்துட்டு இங்க இருந்து பேசுறாங்க. சரிதானே சகோதரர்களை, நீங்க அதை புரியணும். நானா இருந்தாலும், நம்ம ஜமாத்தா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சொன்னதின் அடிப்படையில் செய்யறாங்களா அல்லது மாற்றமா நடக்கிறாங்களா? இதை பார்த்தாலேயே உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஒருத்தன் நடிக்கிறான், ஒருத்தன் நடிக்கல. ஒருத்தன் உண்மையை சொல்றான், ஒருத்தன் பொய்யை சொல்றான். ஒருத்தன் குர்ஆன்ங்கிற பேர்ல தன்னுடைய வாழ்க்கையை அவன் வளப்படுத்திக் கொள்கிறான். ஒருத்தன் உண்மையிலேயே குர்ஆனை சொல்லி அவன் நன்மையை தேடுகிறான். ரொம்ப லேசு, ரொம்ப லேசு இது.
ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் சவுண்டை கூட்டியோ அல்லது இறக்கமாகவோ கொஞ்சம் அழுகிற மாதிரியோ பேசுனா எல்லாம் முடிஞ்சு வச்சு. அவரை மாதிரி உண்டா? இன்னும் சில பேர் எங்கள்கிட்ட வந்து, நீங்கள் அவரை மாதிரி பேசுங்களேன் ஏன்டெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்தில் அவரை மாதிரி பேச மாட்டேங்கிறீங்களே. நாங்கள் பேச மாட்டோம்ப்பா, நாங்கள் நாடக கம்பெனி வைக்கலை, நாங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ற பேர் நாங்கள் வாங்கலை. எது யதார்த்தமோ அதை போட்டு உடைப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி தான் சொல்கிறான், ஃபஸ்தா பிமா தூமர். நபியே, உங்களுக்கு எது ஏவப்பட்டிருக்கிறதோ அதை போட்டு உடைங்கன்னா. அதில் தயவு தாட்சணையெல்லாம் இங்கே நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்கள் தலைவர் அப்படி நினைப்பார், எங்கள் ஜமாத் இப்படி நினைக்கும், அல்லது எங்கள் நண்பர்கள் இதை போய் சொன்னாச்சுன்னா அவர் இதான் நினைச்சிருவாரோ அப்படிங்கிற பயம் எங்களுக்கு இருந்தால் நடிப்போம். ஆனால் நாங்கள் ஏன் அவரை மாதிரி பேசணும்? அப்போ நான் ஒரு ஆள்கிட்ட சொல்லி விட்டேன், என்ன மாதிரி வேணால் அவரை பேச சொல்லு. நான் ஏன் அவரை மாதிரி பேசணும்? நான் அவரை மாதிரி நடிக்க மாட்டேன். நடிக்கிறது எங்கள்கிட்ட கிடையாது. எதை பேசுகிறோமோ அது வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் என்ற நிலையில் இருக்கிறோம். ஒரு தீமையை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு கொந்தளிப்பு ஏற்படுகிறது, அதனால் நாங்கள் ஆக்ரோஷமாக பேசுகிறோம். அவனுக்கு உண்மையிலேயே கொந்தளிப்பு ஏற்படும் என்றால் அந்த தீமையை பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த சிந்தனையும் உணர்வும் ஏற்படும் என்றால் பப்ளிக்கில் வந்து பேசட்டும். மக்கள் பதில் சொல்வதற்கு கேள்வி கேட்கின்ற பொழுது பதில் சொல்லட்டும். அப்போ அதனால் எங்களை அவரை வேணால் எங்களை மாதிரி பேச சொல்லு, நாங்கள் அவரை மாதிரி பேச முடியாது. இன்னைக்கும் சில பேர் வந்து நின்றுக்கிட்டு அதை ஜமாத்துக்குன்னா கடிதம்னா எழுதுறாங்க. நீங்கள் அப்படி இறக்கமாக பேசணும், உருக்கமாக பேசணும். ஆனால் இறக்கம் உருக்கங்கிறது எப்போ தேவையோ அப்போ தானே பேச முடியும். தேவையில்லாத நேரத்தில் இறக்கப்பட்டால் லூசுன்னு அர்த்தம். அதை புரிய மாட்டேங்கிறோம். நம்ம ஏன் இவன் அழுகுறான் அப்படின்னு தெரியாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு கோணத்தை நீங்கள் பார்க்கணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் அப்படின்னு பேசக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் பாருங்க, அவங்க குர்ஆன் ஹதீஸ்னு பேசுகிறாங்களே, நடைமுறைப்படுத்துகிறாங்களா? எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. நம்ம ஜமாத்தை தாண்டி எல்லா ஜமாத்தையும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய அவர்கள் அதை தாண்டி அதே அந்த வாழ்க்கைக்கு மாற்றமா நடக்கிறாங்களா, அதிலே நடக்கிறாங்களா? நம்ம என்னைக்கா அது சிந்தனை செய்து பார்த்தோமா? ஒரு நேரத்தில் சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதும்பாங்க, இப்போ சஹாபாக்களை பின்பற்றணும்னாங்க. ஒரு நேரத்தில் வந்து குர்ஆனும் சுன்னாவை தவிர வேற எந்த வழிமுறையும் கிடையாதுன்னாங்க. இன்னைக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் தாண்டி சஹாபாக்குடைய கருத்தையும் தாண்டி நவீன அறிவியலும் எங்களுக்கு தேவை அப்படின்னு பேசுறான். அதுவும் குர்ஆனை சொல்றான். இன்னும் கொஞ்சம் பேர் நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் சரிதான், அறிஞருடைய கருத்து என்ன இன்னைக்கும் நம்மகிட்ட கேட்கறாங்களா இல்லையா? ஜக்காத் மேட்டர் பேசுறோம், பிறை சம்பந்தமாக பேசுறோம், அல்ல சூனியம் சம்பந்தமாக பேசுறோம். எல்லாருடைய வாயில இருந்து என்ன கேள்வி வருதுன்னா, நம்ம பேசுறது குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்து இருக்குதான்னு இவனு கேட்க மாட்டேங்கிறான். இதற்கு முன்னால ஏதாவது அறிஞர் சொன்னார்களா? ஏப்பா அறிஞர் நீ என்ன குர்ஆன் ஹதீஸ் கேள்வி இப்படி வரணும். எந்த அறிஞரும் சொல்லாத ஒரு கருத்தை இந்த ஜமாத்து சொல்கிறது, எனவே கேட்காதீங்க அப்படின்னா. எந்த அறிஞரும் சொல்லாத ஒரு கருத்தை குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல சொன்னா அதுதான் கேட்கணும். நம்ம உல்டாவா விளங்குறோம். ஆமாங்க, ஏதாவது அறிஞர் சொன்னாரான்னு ஏதாவது ஒன்று போடுங்களேன். வாய் அடைச்சிடலாம்ல, மண்ணளி போட்டு தான் அடைக்கணும். அவன் வாய் எதுக்கு அடைக்கணும்? நம்ம அது எதுக்கு அடைக்கணும் நான் கேட்குறேன். அட சொல்லக்கூடிய பாயிண்ட் குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. அதுக்கு மாற்றமா இருந்தா நீ பேசு. நீங்க சொல்றதுக்கு ஆயத்துல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, அதனால நீங்க விடுங்க, அது ரைட்டு, அது நியாயம். ஆனா நீங்க சொல்றதுக்கு ஏதாவது அறிஞர்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னாலேயே நீ யாரை பின்பற்றுத? குர்ஆனை பின்பற்றல, ஹதீஸை பின்பற்றல, குர்ஆனையும் ஹதீஸையும் தாண்டி ஒரு மனுஷனை நீ பின்பற்றுத. அதுதான் யதார்த்தம். இதை நம்ம என்னைக்கா புரிஞ்சிருக்கிறோமா? குர்ஆன் ஹதீஸ்னு ஒரு ஆள் பேசுகின்ற பொழுது இந்த அளவுகள்லாம் மனசுல வந்து போகணும். ஏன் பேச்சை கேட்டாலும், தௌஹீத் ஜமாத்துடைய ஒவ்வொரு அறிஞருடைய பேச்சை கேட்டாலும் இது இந்த அளவுகள் எல்லாம் மனசுல வரணும். இவர் பேச்சை கேட்க உட்கார்ந்துருக்கிறோமே, ஒரு மணி நேரம் உட்கார்ந்துட்டு கேட்குறோமே, இவருடைய வாழ்க்கை என்ன, இவர் எப்படி வாழ்றாரு, அல்லது குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லிட்டு அதுக்கு மாற்றமா ஏதாவது நடக்கிறாரா, அதையெல்லாம் பார்க்கணும்ல. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க பார்த்தீர்கள் என்றால் எது போலி எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சிடும். சொன்னதை செய்ய வேண்டும், அது உண்மை. சொன்னதுக்கு மாற்றமா நடக்கிறாங்கன்னா அது போலி அப்படிங்கிறதுக்கு இது வந்துடலாம். அதே மாதிரி ஜமாத் எல்லாரும் இப்படிதான், அறிஞர்களை ஆதாரம் காட்டுதா, இமாம்களை ஆதாரம் காட்டுதா. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா பெரிய குர்ஆன் ஹதீஸ்ங்கிறான், பிற விஷயத்தில் என்னப்பா அது நாங்கள் சவுதியை தான் பின்பற்றுவோம் இருக்கா. இதையும் இன்னைக்கு கொஞ்சம் பேர் அவங்க நல்ல குர்ஆன் ஹதீஸை சொல்றாங்க. என்னப்பா சொல்லிட்டாங்க குர்ஆன் ஹதீஸ்? நல்ல குர்ஆன் ஹதீஸை சொன்னாச்சுன்னா
எதுக்கு பிறை விஷயத்தில் வந்து ஏன் சவுதியை ஃபாலோ பண்ணணும்? எதுக்கு அது கேட்டோம் நம்ம இன்னைக்கு அந்த கேள்வி கேட்டோமா? ஆனால் ஒன்னே ஒன்று, ஊருக்கு இழிச்சமாயன் அப்படிங்கிற மாதிரி தௌஹீத் ஜமாத்துக்கு மட்டும் தான் எல்லா கேள்வியும் வரும். அல்ஹம்துலில்லாஹ், அதை வரவேற்கிறோம். நீ எல்லா கேள்வியும் கேளு, என்ன கேள்வி நான் கேளு, நாங்கள் தெருவில் நடுத்தரில் நின்றுட்டு நாங்கள் பதில் சொல்லுவோம். ஏன்னா இங்கே அந்த மாதிரி கசப்போ அல்லது பிரச்சனை எதுவுமே இல்லை, எதுக்குனாலும் பதில் சொல்லலாம். ஆனால் மற்ற அமைப்பெல்லாம் நீங்கள் பாருங்கள், அவன் சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். கேள்வி நம்ம கேட்டாச்சுன்னா இதெல்லாம் இங்கே கேட்காத, நம்மளை மட்டும் கேள்வி கேட்பாங்க, திரும்ப திரும்ப கேள்வி கேட்பாங்க. சரி கேளு, இதே மாதிரி அங்கேயும் கேட்கணும்ல. அந்த கேள்வி அங்கேயும் இந்த கேள்வியை திசை திருப்பி குர்ஆன் ஹதீஸ்னு சொன்னியப்பா, ஏன்டா பிறை விஷயத்தில் சவுதியை பின்பற்றின? குர்ஆன் ஹதீஸ்னு சொன்னியே, ஏன் பிறை விஷயத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டுட்டு சயின்ஸையும் எடுத்த? குர்ஆன் ஹதீஸ்னு சொன்னியே, ஏன் சஹாபாக்களை பின்பற்றின? குர்ஆன் ஹதீஸ்னு சொன்னியே, அறிஞருடைய கருத்து ஏன் வேணும்னு என்னைக்காவது கேட்டோமா? என்னைக்கா இதை சிந்திச்சோமா? அப்போ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா எது பொய் எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெளிவாக வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும், யார் உண்மை பேசுகிறா யார் பொய் பேசுகிறா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கோணத்திலையும் நீங்கள் முடிவு எடுக்கலாம். என்ன முடிவு எடுக்கலாம்? ஒருவர் அவருடைய பேச்சில் குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து குர்ஆன் ஹதீஸ் மேலோங்க வேண்டும் என்று ஒருவர் பேசுகிறார் என்றால் அது உண்மை. தான் ஒரு ஹீரோ, என்னுடைய பேச்சு தான் சிறந்த பேச்சாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆள் தீர்மானிச்சு அதே அடிப்படையில் அவருடைய பேச்சும் செயல்பாடும் இருக்கும் என்றால் அவன் நடிகன். இதை நீங்க யோசிக்கலாம். ஏன் இதை சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நம்மளுக்கு முன்மாதிரி. அவங்க சொல்லி தருகிறார்கள், ஒரு மனிதன் போர்க்களத்துக்கு போனா அவன் கொலை செய்யப்பட்டு அதில் ஷஹீதாக ஆக்கப்பட்டால் அப்ப அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா அப்படிங்கக்கூடிய விஷயம் வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய வார்த்தை மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போர் செய்கிறானோ அவன்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதுதான் சிறந்த ஜிஹாத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. போர்க்களத்தில் உயிரை கொடுக்க போகும்போதும் கூட சுயநலத்திற்காக வேண்டிய உயிரை கொடுத்தான் என்றால் அவன் ஒழுங்கு அல்லாஹ்வுடைய நன்மை கிடையாது, அது இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. இவன் உயிரை கொடுத்தது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய கணக்கில் அது போலி. உயிரையே கொடுத்தது அல்லாஹ் போலிங்கிறான். ஏன் அப்படி போலின்னு சொல்லணும்? ஏன் அதுக்கு அல்லாஹ் நன்மை இல்லாம ஆக்கணும்? உன்னுடைய எண்ணத்தில் கலிமத்துல்லா இல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை மேலோங்கணும் இல்ல, குர்ஆன் ஹதீஸை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை இல்ல. அவன் யாருன்னு உலகத்துக்கு காட்டணும். நான் யார் தெரியுமா? நான் பெரிய மகாவீரன். நான் யார் தெரியுமா? என்ன மாதிரி இந்த உலகத்தில் எவனாவது போர் செய்ய முடியுமா என்று வரலாற்றில் 4 பேர் பேச வேண்டும் என்பதற்காண்டி போர் செஞ்சாங்கிறான். அதுதான் ரசூலுல்லாஹ் இல்லைன்னாங்க, அதுதான் நடிகன் நாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இந்த மாதிரி இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒருவர் பேசுகிறார், அங்கே இஸ்லாம் மேலோங்கும் என்றால், அங்கே குர்ஆனும் ஹதீஸும் மேலோங்கி நிற்கும் என்றால், தனி மனிதன் அங்கே முன்னிறுத்தப்படவில்லை என்றால் அது கரெக்ட், அவர் சொன்னது சரின்னு ஏற்றுக்கலாம். குர்ஆன் ஹதீஸை தான் சொல்கிறாரு, அதுவும் சரி அப்படின்னு நீங்க ஏற்றுக்கலாம். பெரிய கஷ்டம்னா ஒன்றும் கிடையாது. இதை எப்படி நீங்க தீர்மானிக்கிறது? இது எல்லாம் ஏற்கனவே சொன்ன அதே அளவுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கலாம். என்ன தீர்மானிக்கலாம்? லேசா பாருங்க. தமிழகத்தில் அல்லது வட மாநிலங்களெல்லாம் சில அறிஞர்கள் என்று அவங்கள சொல்லிக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க தாவா பண்ணி குர்ஆன் ஹதீஸ்ங்கிறாங்க. இப்படி குர்ஆன் ஹதீஸ் பேசும்போது அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே கீழே இருந்து மேடை அப்படியே மேலே வருது, மக்களெல்லாம் இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. மேடை மட்டும் அப்படியே லிஃப்ட் மாதிரி அப்படியே மேலே வருது. அவர் அப்படியே வெளியே வருகிறார். ஒரு பூ அல்லது அது மாதிரி உள்ள ஒரு பொருள் அவர் மேலே தூவப்படுகிறது. வருகிறார் வந்து விட்டார் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. சரிதான், யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ இது என்ன, இவரையும் சில பேர் அவரை மாதிரி ஆயத்து நம்பர் சொல்கிறது யாராக இருக்கட்டுமே, யாராவது உண்டா உங்கள் தௌஹீத் ஜமாத்திலேனா இப்போ உண்டா? ஆயத்தை கேட்டாச்சுன்னா பார்த்து சொல்கிறாங்கிறிய, அவர் டான் சொல்கிறாரப்பா, பைபிள் நம்பரை சொல்கிறாரு, அல்லது பகவத்கீதை நம்பரை சொல்கிறாரு, புகாரியுடைய நம்பரை சொல்கிறாரு, முஸ்லீமுடைய நம்பரை சொன்னார். அது உண்மையா பொய்யா ரெண்டாவது பேசுவோம். ஆனால் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கலையே. ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி ஏதாவது செஞ்சாங்களா? தன்னை முன்னிலைப்படுத்தினாங்களா? நான் ஒரு ஹீரோ என்று காட்டினார்களா? அட சராசரி மனுஷனாக எல்லாரும் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் இருப்பாங்க, யார் ரசூலும் தெரியாது. வெளியில இருந்து ஒரு ஆள் வருகிறார், எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐயுக்கும் முஹம்மத், உங்களில் யார் முஹம்மத்?
ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்கிறாங்க, எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. வந்தவர் கேட்கிறாரு, உங்களை யார் முஹம்மது? யாருக்கும் தெரியல. 10ஓடு 11 அவரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ், நான் தான்ப்பா முகமது, உனக்கு என்ன வேணும்? ஓ, நீங்க தான் முகமதா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்கிறார். நீ இந்த வரலாறு இப்படி இருக்கா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து இங்கே வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய விதத்தில் அங்க இல்ல, எல்லாரும் சமம். ஆனா இங்க என்ன நடக்குது? பயானுக்கு வருகிறாராம், அவருக்குன்னு ஒரு தனியா ஒரு கெட்டப்பு, என்னப்பா இது, அதுக்குன்னு ஒரு செட்டப் போடி வராங்க. நாங்கள்லாம் அப்படிலாம் வரதில்லை, இதே சட்டை போட்டு தான் வெளியும் போகிறோம், இதே சட்டையை போட்டு தான் இங்கேயும் வரோம். இந்த தௌஹீத் ஜமாத்தில் நீங்கள் பாருங்கள், எல்லா ஆள்களையும் நீங்கள் பாருங்கள், இந்த பயானுக்குன்னு ஏதாவது ஒரு தனி கெட்டப் ஏதாவது உண்டா? ஆனால் என்ன செய்கிறாங்க, இதை மாதிரி ஆட்கள் எல்லாம் தனக்குன்னு ஒரு செட்டப் பண்ணிக்கிட்டு தனக்குன்னு இப்படி வர. என்ன அர்த்தம்? நான் உங்களை மாதிரி ஆளுங்களை, நான் பெரிய படித்தவன், நான் உங்களை மாதிரி சாதாரணமாக தமிழ் குரானில் படித்தவன் இல்லை, நான் அரபியை கரைச்சி குடிச்சிட்டு நான் வந்திருக்கிறேன். அதானே? இது எதுக்கு? என்னை முன்னிலைப்படுத்து. அப்ப தன்னை ஒருத்தன் முன்னிலைப்படுத்துகிறான் என்றால் அவன் சொல்கின்ற அந்த செய்தி எப்படி சரியாக இருக்க முடியும்? மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்று சொல்வதாக இருந்தால் அது தனி ட்ராக். தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றால் அது தனி ட்ராக். அப்ப அவங்க பேச்சை எப்படி கேட்க முடியும்? அப்ப இதையெல்லாம் யோசிங்க. ஏன் நம்ம இதையெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, இந்த போலிகள் இந்த மாதிரி குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எல்லா விதமான போலிகளும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, போலி சரிதான், அவங்க சொன்னதை நம்ம ஏன் கேட்கக்கூடாது? இது ஒரு கேள்வி வருமா இல்லையா? போலி தான், ஆனால் அவங்க சொன்னதை நம்ம கேட்கலாம்ல. ஆயத்தோ ஹதீஸோ அவங்க சொன்னாச்சுன்னா அவன் அயோக்கியனா இருக்கட்டும், அவன் மோசடிக்காரனா இருக்கட்டும், அவன் ஏமாற்றக்கூடியவனா இருக்கட்டும், எல்லாம் சரிதாப்பா. சொல்லக்கூடிய ஆயத்தை கேட்கலாம்ல, ஹதீஸை கேட்கலாம்ல. அவன் அயோக்கியன், ஹதீஸை கேட்கலாம்ல அப்படின்னு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும். சரிதான், நியாயமான கேள்வி, ஒரு சரியான ஒன்று தான். ஆனால் சில விஷயங்களை நியாயமாக சொல்லக்கூடியவர்கள் என்று யாரை நாம் நம்புகிறோமோ அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே சரியில்லை என்றால், அல்லது தன்னை முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்றால், அவர்கள் ஆயத்து ஹதீஸிலையும் ஏதாவது குளறுபடி பண்ணி உங்கள்கிட்ட சொல்லி நம்ப வச்சுட்டா என்ன செய்யும்? அது செய்ய முடியுமா முடியாதா? ஏன்னா அவரை தான் நீங்க பாக்குறீங்க, அவர் சொல்றது கரெக்ட் நீங்க நினைச்சீங்கல்ல. எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆயத்தை சொல்லுவோம், ஹதீஸை சொல்லுவோம். எத்தனை பேர் ஆயத்தை நம்பரை போய் தேடி பார்த்து குர்ஆனை படிச்சுட்டு எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம்? சில பேர் அப்படி பார்ப்போம், ஆயத்தை நம்பரை சொன்ன உடனே வீட்டில் போய் குர்ஆன் எடுத்து அந்த ஆயத்து இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். சில பேர் என்ன நினைப்போம், சரி ரைட்டா அவர் ஆயத்தை சொல்றாரு, இருக்குமாப்பா, பொய்யா சொல்லிடுவாரு, அப்படிதான் நம்புறோம். அதானே யதார்த்தம். சரி, இப்படி இருக்கக்கூடிய ஆளு, தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஆளு, அல்லது தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முடியாத ஒரு ஆளு சுயநலத்திற்காக வேண்டி இந்த மார்க்கத்தில் ஏதாவது ஒன்றை கூடுதலாகவோ குறைவாகவோ சொல்ல முடியுமா முடியாதா? முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி ஆட்கள்லாம் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் அவர்கள் ஏதா ஃபி ஆயாத்தினா லா யக்ஃபௌன அலைனா அல்லாஹ் சொல்றான், எவர்கள் நம்முடைய வசனங்களிலே அவர்கள் தங்களுடைய சொந்த கருத்தை திணிக்கிறார்களோ, அல்லது அதிலே வேறு வேறு விஷயங்களை அவர்கள் மாற்றி மறைத்து எவர்கள் சொல்கிறார்களோ, லா யக்ஃபௌன அலைனா, நம்மிடத்தில் அவங்க எதுவும் மறைக்க முடியாது, ஆனால் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்ல முடியும். அல்லாஹ் சொல்றான். ஏன்ட்ட மறைக்க முடியும்? அல்லாஹ்வுடைய வசனத்தை ஏதாவது குண்டக்க மண்டக்க சொல்லி இல்லாத சட்டத்தை இருக்கிற மாதிரி காட்டி அல்லாஹ்வை ஏமாற்ற முடியுமா? அவர்கள் என்ன ஏமாற்ற முடியாது, ஆனால் உங்களை ஏமாற்ற முடியும். அல்லாஹ் சொல்றான், என்ன ஏமாற்ற முடியாதுப்பா. அவன் யாரு என்று எனக்கு தெரியும், அவன் எப்படி நடிக்கிறான்னு எனக்கு தெரியும், அவன் உண்மையிலே பேசுகிறானா பொய்ய பேசுகிறானா அது எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியுமா? சில பேர் இப்படி ஆயத்திலே விளையாடுவார்கள். அப்படி விளையாடக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், அஃபமை யுல்கா ஃபின்னாரி கைருன் அம்மை யதி ஆமினன் யௌமல் கியாமா. நரகத்துல போய் உள்ள உழுறானே அவன் சிறந்தவனா? ஆயத்துல கோல்மாலா சட்டம் சொல்லி அல்ல வேற ஏதாவது திருச்சி ஒரு சட்டத்தை சொல்லி நரகத்துல போய் விழுகிறானே இவன் பெரியவனா, இவன் சிறந்தவனா? அல்லது மறுமை நாளை அஞ்சு பயந்து அதுல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறானே அவன் சிறந்தவனா? போலியாக குர்ஆன் ஹதீஸை பேசுறானே அவன் சிறந்தவனா? உண்மையாக குர்ஆன் ஹதீஸை பேசுறானே அவன் சிறந்தவனா? அல்லாஹ் கேட்கிறான். அப்படி யாரப்பா சிறந்தவன்? யாருடைய பேச்சை நீ கேட்க போற?
இந்த போலியுடைய பேச்சை நீ வேணுமா, அல்லது உண்மையிலேயே குர்ஆன் ஹதீஸ் மேலோங்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸ் நானும் கடைபிடிப்பேன் நீங்களும் கடைபிடிங்க என்று இஹ்லாஸான அடிப்படையில் பிரச்சாரம் பண்றாங்களே அது சிறந்ததா? அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யஅமலு மா ஷிதும் இன்னஹு பிமா தஅமலூன பஸீர். நான் ரெண்டையும் சொல்லிட்டேன். சில பேர் குர்ஆன்ல கூடுதல் குறைவு சொல்லி நடிக்கவும் செய்வான், சில பேர் உண்மையிலேயே மறுமையை பயந்து குர்ஆன் ஹதீஸை சொல்லவும் செய்வான். இது ரெண்டையும் நான் சொல்லிட்டேனா? அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யஅமலு மா ஷிதும், நீங்க நாடியபடி செஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு அவன் பயான் பிடிக்குதா, இவன் பயான் பிடிக்குதா, அவன் சொல்லக்கூடிய கருத்து பிடிக்குதா, இவங்க சொல்ல எதனாலும் எடுத்துக்கிட்டு இன்னஹு பிமா தஅமலூன பஸீர். ஆனா உங்களுடைய ரப்பு நீங்க செய்யக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். ரப்புல் ஆலமீன் பார்க்கறான். ஒருத்தன் கண்ணீர் விட்டு அழுது பயான் பண்ண உடனே சிறப்பு நீங்க நினைக்கிறீங்களே, இன்னொருத்தன் அதே மாதிரி இஹ்லாஸான அடிப்படையில் கண்ணீர் வருதோ வரலையோ ஆயத்தையும் ஹதீஸையும் தூய்மையான எண்ணத்தோடு சொல்றானே, இதையும் கேட்குறீங்க. ரெண்டையும் கேட்குறியா? ரெண்டையும் கேட்டுட்டு நீ உன் இஷ்டத்துக்கு நீ செயல்படு, அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செய்கிறது தப்பு, யோசிக்க அப்படிங்கிறான். எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்காம எவன் ஆயத்தில் குளறுபடி பண்ணுகிறானோ அவனுடைய பேச்சை நீ கேட்கறது அது டேஞ்சர். நீ அதை கேட்காத. ஏன் அதை போய் கேட்கிற, அதுக்கே டைத்தை வேஸ்ட் பண்ற அப்படின்னு இறைவன் கேட்கிறான். அப்ப இந்த ஒரு ஆயத்து நம்மளுக்கு போறாதா? இந்த ஒரு ஆயத்து நம்மளுக்கு போதுமானதா இல்லையா? அப்ப அதனால நம்ம எதை விளங்கணும்னா, நடிக்கிறதுக்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒருவர் குர்ஆனையும் சுன்னாவையும் சொல்கிறார் என்றால் அது நம்மளுக்கு தேவையில்லை. அதே நேரத்தில் இந்த தன்னை முன்னிலைப்படுத்தாம குர்ஆன் ஹதீஸ் தான் மேலோங்க வேண்டும் என்று ஒருவர் பேசுகிறார் என்றால் அதை நீங்க கேளுங்க. இன்னும் சொல்ல போனா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் எதை சொல்வது குர்ஆன் யாருக்கு தெரியும்? போற ஹோக்கில் பலவீனமான ஹதீஸும் சொல்லிட்டு போறாங்களே, நம்மளை மாதிரி ஆய்வு பண்ணியா சொல்றாங்க. அவங்களுக்கு எது தெரியுதோ எல்லாத்தையும் விட்டு அடிச்சுட்டு போறான். நீங்க என்ன நினைப்பீங்க? ஆமா இப்படியும் இருக்குதுல்ல அப்படியும் இருக்குதுல்ல. இன்னும் சில பேர் ஃபத்வா நம்பர்ல நம்மகிட்ட கேட்பாங்க, அந்த அசரத்து இப்படி பேசினார்ல அவர் பேரை சொல்லி, அந்த அவர் பேசின ஹதீஸ் எங்கள்கிட்ட இருக்கா? நம்மள்கிட்ட நம்பர் கேட்கறது, இந்த ஹதீஸ் இருக்கா? அப்ப அந்த அசரத்துக்கு கேட்டால் நீ அவர்கிட்ட தானே கேட்கணும். இல்லை அவர்னா பதில் சொல்ல மாட்டார். அவர் பேசுனதுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டாராம், நம்ம மட்டும் பதில் சொல்லணுமா? இல்லை அந்த ஹதீஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுங்க, நான் அதுக்கப்புறம் பேசுனேன், அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன். எவன் பேசுனான்னு அவன்கிட்ட போய் கேளு. ஏன்னா அவன் ஏதாவது கதையை சொல்லுவான், ஏதாவது ஒன்று விட்டு அடிச்சுட்டு போவான். நாங்கள் உட்காந்துட்டு 4 மணி நேரமும் ஜமாத்துடைய காசில் ஜமாத்துடைய லேப்டாப்பில் நாங்கள் தேடி அது பொய் என்று சொல்லணும். நீ அதை போய் அவன்கிட்ட பேசவும் மாட்டான். அந்த அளவுக்கு அவன் விட்டு வைங்க. நம்ம ஜமாத்து மாதிரியா எதனாலும் கேள்வி கேளு, யார்கிட்டனாலும் கேள்வி கேளு அப்படின்னு கேட்குறோம். இதை மாதிரி அங்கே அவங்க தான் பூனைக்குட்டி மாதிரி வந்துட்டு அப்படியே ஓடிடுதாங்களே, யாரும் கண்ணிலையும் படமாட்டாங்களே. இங்கே அப்படி இல்லையே, 10ஓடு 11 நம்மளோட உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இதை எல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவர்கள் அத்தனையும் பொய்யான அல்லது போலியான அல்லது பலவீனமான ஹதீஸை சொன்னா அது எப்படி வரும்? மார்க்கமாக தான் எண்ணுவோம். இன்னைக்கு அப்பாவி மக்கள் அப்படி எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் ஒரு ஆள் பேசுவார், எதை சொன்னாலும் அதுக்கு நேர் மாற்றம். அதுவும் குறிப்பாக பிஜே என்ன சொல்லிட்டாலும் போதும், அதுக்கு நேர் மாற்றம். தொழக்கூடாதுன்னு சொன்னால் இவன் தொழணும்மா, தொழணும்னா தொழக்கூடாது அப்படிம்மா. அது ஒரே அஜெண்டா தான், வேறு எந்த அஜெண்டாவும் இல்லை. சரி, அதையும் என்ன சொல்கிறான்னா, அவரும் குர்ஆன் ஹதீஸ் தானே பேசுகிறாரு. சரி, அவர் குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் 20 ரக்காத்து ஏன் தொழுகிறாரு? 20 ரக்காத்தை ஆதரிக்கிறாரு, மதுஹப் சட்டத்தை ஆதரிக்கிறாரு, இமாம்கள் சிறந்தவர் என்று பேசுகிறாரு. அப்போ அது எப்படி பார்க்குறோம்? இது என்ன ஆகுதுன்னா, சில அப்பாவி மக்கள் ஆமாம் அவர் நல்லா பேசுகிறார்ல, அது அந்த கெட்டப்பை பார்த்து மாறிடுது. பயங்கரமான தலப்பா, எது தாடி எது தலப்பான்னு தெரியாத அளவுக்கு உள்ள ஒரு மாதிரியா ஒரு தலப்பா, இதெல்லாம் பார்த்தோன்னே என்ன இருந்தாலும் சரிதான். உங்கள் பிஜேக்கோ உங்கள் தமிழ்நாடு தௌஜமா தாயிக்கோ யாருக்காவது இப்படி ஒரு தலப்பா இருக்கா? இங்கே தலப்பா கட்டினாலும் வழங்கும், அது வேறு விஷயம். யாருக்கு இங்கே கட்டினாலும் அது அசிங்கமாக இருக்கும். தொப்பி போட்டாலே நம்மள சில பேருக்கு அசிங்கமாக இருக்குது, அதனால இங்கே செய்ய மாட்டோம். ஆனாலும் இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த தோற்றத்தை பார்த்தோன்னே அது அப்படி தான், இது தலப்பா கட்டினது பிறகு அதுக்கு பிறகு போய் முட்டாக்கு. இதை சில பேர் நம்ம கேட்கலாம், அவங்க கேட்குறாங்க தலப்பா கட்டிட்ட அதுக்குள்ளே ஒரு தொப்பி இருக்குது, தலப்பா வேற, அதுக்கு மேலே ஒரு முட்டாக்கு வேணுமா? இவ்வளவும் கேட்குறான். ஆனாலும் அதுவும் என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஃபோன்லேயும் ஒரு கேட்குறாங்க,
எதுக்கு இவ்வளோ குழு இவ்வளவு இது வெப்பத்தில் அன்னைக்கு சமீபத்தில் வெப்பம் இவ்வளோ வெப்பத்தில் இவ்வளவு இதையும் எதுக்கு நீங்கள் தலையில் மாட்டிருக்கிறீங்க? அதையே முட்டாக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன டிஎன்டிஜையா? பதில், நீங்கள் என்ன டிஎன்டிஜையா? இல்லைங்க டிஎன்டிஜைனா இல்லைங்க, எனக்கு கேள்விங்க. இல்லை இல்லை உங்களுக்கு சுபுவுக்கு நீங்கள் தொலைப்பணும்ல, ஜமாத்துக்கு போங்க நான் அப்படிங்கிறான். பொம்பளையாக இருந்தால் கேளுங்க, ஆம்பளையாக இருந்தால் ஜமாத்துக்கு ஓடு அப்படின்னா. ஆனால் நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இது என்னன்னு யோசிக்காம எல்லாம் சரி எல்லாம் சரி, அது எப்படிங்க சரி வரும் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ மார்க்கத்தின் பேரால இப்படி எல்லாம் விளையாடுகிறார்கள். ஒரு நேரத்தில் மதுஹபுவாதிகள் விளையாடினார்கள். இன்றைக்கு மதுஹபு எல்லாத்தையும் தாண்டி இவங்க விளையாடுதாங்க. குர்ஆன் ஹதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க குர்ஆன் ஹதீஸ் சொல்றோம் அப்படின்னு இவங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாங்க இன்னொன்னையும் தெளிவாக சொல்றோம். நம்ம எங்க பேச்சை கேட்கணும் அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. தூய்மையான எண்ணத்தோடு அதே மாதிரி இஸ்லாமிய கருத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் பேசுகிறார்களோ அந்த பேச்சை கேளுங்க. நான் வேண்டாம் சொல்லலை. குர்ஆன் ஹதீஸை எவர்கள் சரியாக சொல்கிறார்களோ அந்த பேச்சை கரெக்டாக சொல்லுங்க, அதை கேளுங்க. நம்ம வேண்டாம் சொல்லலை. தௌஹீத் ஜமாத்தை கேளுங்க. இங்க இதே நேரத்தில் இந்த தௌஹீத் ஜமாத்துடைய நிலையும் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது. மற்றவங்கள்லாம் நடிக்கிறான்னு சொல்லும்போது நீங்க மட்டும் நடிக்கலையோ அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கும் பதில் சொல்லித்தானே ஆகணும். நாங்கள் இங்கே யார் நடித்தோம்? மேலே இருந்து கீழே வரையும் பாருங்கள். நடிப்பதாக இருந்தால் நாங்கள் எப்படிலாமோ நடிச்சிருக்கலாம், எப்படிலாமோ வளைச்சிருக்கலாம், எப்படிலாமோ செஞ்சுருக்கலாம். சில பேர் நம்ம ஜமாத்து மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு? அறிவுக்கு பொருத்தம் இல்லாத ஹதீஸை எல்லாம் நீங்கள் நிராகரிக்கிறீங்க. இது இப்போ சமீபத்தில் நிறைய பேர் நம்மளுக்கு எதிராக இந்த வாதத்தை வைக்கிறாங்க. நம்ம சகோதரர்களும் இந்த வாதத்தினுடைய பின்னணி என்னன்னு விளங்காம, ஆமாம் நம்ம ஜமாத்தில் அறிவுக்கு பொருந்தலைன்னா எல்லா ஹதீஸும் நிராகரிச்சிருவாங்களோ? இல்லை எங்க அப்படி ஒன்று இல்லை, அவன் அப்படி பேசுகிறான், அது ஏன் நீ ஏன் கேட்டாத? அதான் நம்ம கேட்குறோம். எதுவும் சொல்கிறோம்ல, அவன் போலின்னு சொல்கிறோம்ல. எப்போ போலியாக கடை வச்சிருக்கிறான், அந்த கடையில் போய் சரக்கு வாங்காதங்கிறோம். அங்கே போய் சரக்கு வாங்கிட்டு அவன் இப்படி ஒரு இட்லி தந்தானே ஒரு மாதிரியா கெட்டு போன மாதிரி வாடை அடிக்குது அப்படின்னா நாங்கள் என்ன சொல்கிறது? அவன் அதான் போலின்னு சொல்கிறோம்ல, கேட்காதங்கிறோம். அப்படி தான் கேட்பண்ணா. சரி, இப்படி ஒரு குற்றச்சாட்டு. ஹதீஸை அறிவுக்கு பொருந்தவில்லை என்றால் ஹதீஸை நிராகரிக்கிறார்கள். அப்போ நம்ம கேட்டோம், அறிவுக்கு பொருந்தவில்லை அதனால் ஹதீஸை நிராகரிக்கிறோம்னா எந்த ஹதீஸை அறிவுக்கு பொருந்தாமல் நாங்கள் நிராகரித்தோம்? ஒரு ஆதாரத்தை காட்டு. அவன் கியாமத்து நாள் வந்தாலும் காட்ட முடியாது. அதே நேரத்தில் அறிவுக்கு பொருந்தாத ஹதீஸை நாங்கள் நிராகரிக்கவில்லை என்பதற்கு புகாரினுடைய ஆரம்ப ஹதீஸில் இருந்து புகாரினுடைய கடைசி ஹதீஸ் வரை நம்ம சொல்ல முடியும். ஹதீஸ்னு இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்னென்ன இருக்குதோ அத்தனை ஹதீஸை நம்ம சொல்ல முடியும். உதாரணத்திற்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை அதை நீ நம்பு, கியாமத்து நாள் வரும், யாஜூஜ் மாஜூஜ்னு ஒரு கூட்டம் வரும் அப்படின்னாங்க. அறிவுபூர்வமாக நிறுவிங்களா பார்ப்போம். அறிவுபூர்வமாக நிறுவி. உலகம் அழிகிறது கூட ஓரளவுக்கு அறிவுபூர்வமாக நிரூபிச்சிடலாம். யாஜூஜ் மாஜூஜ் ஒரு கூட்டம் வருமா, அது அறிவுபூர்வமாக நிறுவி. ஒன்றும் வேண்டாங்க. ஷைத்தான் இருக்கிறான். இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாணங்களில் ஓடிக்கொண்டு இருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. புகாரி முஸ்லிம் எல்லா நூல்களையும் இந்த ஹதீஸ் இருக்குது. ஒருத்தனை அறுத்து எங்க ஷைத்தானை காட்டு அப்படிங்க, அதான அறிவு. அதான அறிவுபூர்வமாக சிந்தனை செய்ததுன்னா என்ன அர்த்தம்? அப்போ இது அறிவுக்கு பொருந்தா இருக்குது. சரி, அதெல்லாம் வேண்டாம். ஷைத்தானை என்னைக்கா பார்த்தோமா? என்னைக்கா ஷைத்தானை பார்த்து ஷைத்தான போறான் பார்த்தியா அப்படின்னு என்னைக்கா பார்த்தோமா? ரத்த நாணங்களில் ஓடுதானே நமக்கு என்னைக்கா உணர்வா வந்திருக்கா? ஒரு எறும்பு கடிச்சா உணர்வு வருது, எறும்பு ஊர்னா உணர்வு வருது, மூட்டை பூச்சி கடிச்சா மூட்டை பூச்சி கடிக்குது, கொசு கடிச்சா கொசு கடிக்குது, எல்லாம் இருக்குதுல்ல. நம்ம ரத்தத்தில் ஷைத்தான் இப்படியே ஓடுதானே என்னைக்காவது செஞ்சு பார்த்தீங்களா? என்னைக்காவது அதை உணர்ந்து பார்த்தோமா? நம்மளோட இருக்கிறான். அப்போ என்னைக்கு உணர்ந்து பார்த்தோம்? அப்போ அறிவை கொண்டு சிந்திச்சிங்கன்னா ஷைத்தான் இல்லைன்னு சொல்லணும். அப்போ ஷைத்தான் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸையும் நிராகரிச்சிட்டோமா? வானவர்கள் இருக்கிறார்கள், வானவர்களை நம்பணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஜிப்ரீலை நம்பணும், மீகாயிலை நம்பணும், எல்லா வானவர்களையும் நம்பணும்னாங்க. நம்புகிறோம். ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் 2 வானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நமக்கு முன்னாலையும் பின்னாலையும் நம்மை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி வானவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்று திருமறை குர்ஆன்ல சொல்றான். நமக்காக வேண்டி ஒரு பூனைப்படை பாதுகாப்பாக இருந்தால் யாரு என்று பார்க்க முடியுது. ஆமா, இவர் என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய செக்யூரிட்டி அப்படின்னு சொல்றோம்.
அல்லாஹ் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாதுகாப்புக்காக வானவர்களை நியமிச்சிருக்கிறான். நானே என்னைக்காவது வானவர்களை நம்ம பார்த்தோமா? ஊர்ல இருந்து ஃப்ளைட் ஏறி இங்க துபாய்க்கு வந்தோமே, என்னைக்காவது அவன் போலீஸ்காரன் நின்றுட்டு உன் கூட 2 வானவர் வந்திருக்காரு, பாஸ்போர்ட் இருக்கா கொண்டா அப்படின்னு கேட்டாரா? என்னைக்காவது கேட்டிருப்பாரா? நம்மளும் அது மாதிரி ஆமா அவர் வானவர் என்னுடைய பாதுகாப்புக்காண்டி வந்திருக்கிறாரு, நடு வானத்தில் ஃப்ளைட் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா என்ன அலாக்கா தூக்கிட்டு போய் காப்பாத்திடுவாரு அப்படின்னு என்னைக்கா சொன்னோமா? இது அறிவுபூர்வமா இல்ல. அப்ப வானவர்கள் எல்லாத்தையும் நிராகரிச்சிட்டோமா? அட சொல்றான். இன்னொன்னு சொல்லுவோம்ல, சொல்றவன் சொன்னா இவனுக்கு எங்க போச்சு? கேப்பையில் நெய் வடியுதுன்னா கேட்கக்கூடியவனுக்கு புத்தி எங்க போச்சு? அப்போ ஒருத்தன் சொல்றான். நம்ம இது எதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, தௌஹீத் ஜமாத்தில் நீங்க இருப்பதா இருந்தால் அறிவாளியா இருந்தால் தான் இருக்க முடியும். முட்டாப்பே எங்க இருக்க முடியாது. எவன் முட்டாள ஆகிறானோ அவன்லாம் ஓடி போயிடறான். எவன் அறிவாளியா இருக்குன்னு நினைக்கிறானோ அவன் தான் உள்ள வரான். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். இங்க ஒவ்வொன்றுக்கும் கேள்வி, ஒவ்வொன்றுக்கும் பதில். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் சொல்ற தௌஹீத் ஜமாத் மேல இப்படி அவதூறை பரப்பி விட்ட உடனே கேட்டுன்னா வரக்கூடாது. எங்க சொன்னாங்க அறிவுக்கு பொருத்தம் இல்லை எனவே ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னா ஹதீஸை நிராகரிச்சாங்களா? நீங்க பெரிய புகாரி முஸ்லிம் புரட்டி பார்க்கணும் அவசியம் இல்லையா? இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. மலக்குமார்களை அவங்க நிராகரிச்சாங்களா? எத்தனை விஷயங்கள் சொர்க்கம் நரகம் இருக்குது, ரசூலா போய் பார்த்தாங்கன்னு இருக்குது. ரசூலா ஒருக்க தொழுதுட்டே இருக்கிறாங்க, சொர்க்கம் அப்படியே காட்டப்படுது, கனியை காட்டப்படுதான். ரசூலா முன்னால் போறாங்க, நரகத்தை காட்டாங்க. புகாரில் தான் இருக்குது. இது அறிவுக்கு பொருந்துதா? அவ்வளோ பிரம்மாண்டமான சொர்க்கங்கிறான், அது எப்படி ரசூலாட்ட காட்ட முடியும்? அதே மாதிரி ரசூலா அந்த ஹதீஸ்ல ரசூலா சொல்றாங்க, சொர்க்கத்தினுடைய கனி என்கிட்ட காட்டப்படுகிறது, அதை பறிக்கலான்னு போனேன், ஆனா அதுக்குள்ள அல்லாஹ் உயர்த்திட்டான். ஆனா அந்த கனியை பறிச்சு உங்கள்ட்ட தந்தன்னு வைங்களேன், உங்களுக்கு பசியே ஏற்படாது. நாங்க அப்ப இதெல்லாம் எப்படி நம்புறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் நம்ப சொன்னாங்க, அதுதான் நம்புறோம். வேற என்ன இருக்குது? ஈமான், அதான் ஈமான். ஈமான் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் 1-2 தவிர வேற எந்த விஷயத்தை நீங்க அறிவுபூர்வமான நிரூபிக்கலாம் முடியாது. நம்புறோமே, எல்லாத்தையும் நிராகரிச்சிட்டோமா? அறிவுக்கு பொருத்தம் இல்லை என்பதற்காக அப்படி நிராகரிக்க வேண்டும் என்றால் புகாரியுடைய பாதிக்கும் மேற்பட்ட ஹதீஸை நிராகரிக்கணும், முஸ்லிமுடைய ஏராளமான ஹதீஸை நிராகரிக்கணும். கடைசி பார்த்தீங்கன்னா குர்ஆனுடைய வசனத்தையே சில வசனங்களை நம்ம நிராகரிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அதுலேயும் சைத்தான் சம்பந்தமான வசனம் இருக்குது. குர்ஆனில் உள்ள வசனத்தை தூக்கு, சைத்தான் சம்பந்தமான எல்லா வசனத்தையும் தூக்கு ஏன்னா என் அறிவுக்கு பொருந்தலை, அதுதானே போய் நிற்கும். என்னைக்கு அப்படியெல்லாம் நம்ம பேசணும்? அப்ப நம்ம மீது இது போன்ற அவதூறுகளை கடுமையாக சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம பதில் சொல்லணும். இப்படி எங்கப்பா இருக்குது, ஏன் நம்மளால் பதில் சொல்ல முடியுது? அதை யோசிச்சு பாருங்க. ஏன் நம்மளால் பதில் சொல்ல முடிகிறது என்றால் நாம சத்திய கொள்கையில் இருக்கணும். பிறரால் ஏன் பதில் சொல்ல முடியல அப்படின்னா அவங்க அசத்திய கொள்கையில் இருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸ் என்று பேசினாலும் அவர்கள் அசத்திய கொள்கையில் தான் இருக்கிறாங்க. நான் சமீபத்தில் ஒரு ஆள் போனார்ல, அதில் இருக்கும்போது எப்படி, இப்போ போன பிறகு எப்படின்னு பாருங்க. எனக்கு தெரியணும்ல. அப்பாஸ் அலி இங்கே இருந்தார், ஜமாத்தில் இருக்கும்போது அவர் எவ்வளோ விஷயங்களை பேசினார், இங்கேயும் பேசியிருக்கலாம், எத்தனை செய்திகளை சொன்னார், எல்லாம் சரிதான். இப்போ என்ன மாதிரினா பேச தான் செஞ்சார். வெளியே போன உடனே அவருடைய அந்த லெட்டரையும் நீங்கள் பாருங்கள், இப்போ நடந்து கொள்ளக்கூடிய விதத்தையும் நீங்கள் பாருங்கள். இவனா தௌஹீத் ஜமாத்தில் இருந்தான்னு எல்லாரும் ஏங்க வேண்டியிருக்குது. இவன் எப்போ இந்த ஜமாத்தில் இருந்தான்? இந்த ஜமாத்தில் அதாவது இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட அவன் ஜமாத்தை விட்டு வெளியே போனால் இப்படி பேச மாட்டானே. நான் விவாதத்துக்கு வருவேன், வரமாட்டேன், கூப்பிட்றாது. விவாதத்துக்கு வருவியா வரமாட்டியா? சரி இப்போ நான் வரேன். நான் ஏன் மாட்டேன் என்று சொன்னேன் தெரியுமா, அதுக்கு ஒரு பக்கம் விளக்கம். இப்போ நான் ஏன் வாரேன் என்று சொன்னேன் தெரியுமா, அதுக்கு இன்னொரு விளக்கம். அதுக்கு பின்னால் சரி ரைட்டு, என்ன அளவா உளறு, எதுக்காகவா, எங்கள் மேலே தப்பு இருந்தால் நீ சொல்லு. ஏன்னா அவர் வெளியே போகும்போது நம்மளை கொள்கை ரீதியாக சுட்டி காட்டிட்டு போனார். என்ன சொன்னார்? இவர்கள் ஹதீஸை மறுக்கிறார்கள், ஆயத்துக்கு ஒத்து வரவில்லை என்று சொல்லி ஹதீஸை மறுக்கிறார்கள். அதுலேயும் கூடுதலாக எழுத்துல வரும்போது அவர் ஒரு வார்த்தையை போடுறாரு, அதாவது உலகையே குர்ஆனுக்கு மாறுபட்ட ஹதீஸை மறுக்க வேண்டும் என்று சொல்லி அதில் கடுமையாக இந்த ஹதீஸை மறுப்பு கொள்கைக்கு அத்தியாயமிட்டவரே இந்த பிஜே தான். யார் சொல்றா? நேற்று வரையும் குர்ஆனுக்கு மாறுபட்டால் ஹதீஸு அதை நிராகரிக்கணும்னு பேசியவர், எழுதியவர், அதை ஊராக பிரச்சாரம் செஞ்சவர் இன்னைக்கு போய் சொல்றாரு குர்ஆனுக்கு மாறுபட்ட ஹதீஸை நிராகரிக்க வேண்டும் என்ற இந்த கொள்கைக்கு வித்திட்டவரே பிஜே தான். அட சண்டாரர்களா, ஆயிஷாவுடைய ஹதீஸை எங்கடா போடுவீங்க நீங்க?
ஆயிஷாவுடைய ஹதீஸ் எங்க போடுவீங்க? முதல்ல இந்த உலகத்தில் குர்ஆனுக்கு மாறுபட்ட ஒரு செய்தியை இப்னு உமர் சொல்லும்போது இப்னு உமர் தப்பாக விளங்கிக் கொண்டார். அந்த செய்தியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதை விட நபி அவருடைய கூற்றை தான் ஏற்றுக்கொள்வேன் என்று ஆயிஷா நாயகி இதற்கு முன்மாதிரியா இருந்தாங்களே, அது நீ தானே எழுதி வச்சிருக்க. பச்சை பொய் இல்லையா? கடைந்தெடுத்த ஒரு பொய் இல்லையா? பிஜே ராய் சொன்னாரா? ஆயத்துக்கு முரண்பட்ட ஒரு செய்தி இருந்தால் அதை நிராகரிக்கணும். யார் சொல்றா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க. ஒரு ஹதீஸ் வருகிறது, எப்படி? யுஅذபு பிபுகாயி அஹ்லிஹி அல் மய்யித்து யுஅذபு பிபுகாயி அஹ்லிஹி. ஒரு ஜனாசா, அதற்காக வேண்டி யாரெல்லாம் அழுகிறார்களோ அதன் காரணத்தினால் அந்த ஜனாசா வேதனை செய்யப்படுகிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஜனாசாக்காக வேண்டி பக்கத்தில் உட்கார்ந்து அழுதா ஜனாசாவுக்கு வேதனையா? இது யார் அறிவிக்கிறா? ரசூலுல்லாஹ் சொன்னதாக இப்னு உமர் அல்லது உமர் அவங்க அறிவிக்கிறாங்க. ஆயிஷாட்ட பிற்காலத்தில் கேட்கிறாங்க, உமரும் இப்னு உமரும் இப்படி சொல்றாங்களே, இது சரி வருமா? ஜனாசா வந்து வேதனை செய்யப்படும் என்று பேசுறாங்களே, இது சரி வருமா? இது உண்மையான செய்தியா? இல்ல, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காலத்திலையும் இப்படி பேசவே இல்லை, பேச மாட்டாங்க. அவங்க சொன்னது சரியில்லை. ஏன் சரியில்லை தெரியுமா? லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா. ஒருவருடைய பாவ சுமையை இன்னொருத்தன் சுமக்க மாட்டான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு மாற்றமா நடப்பாங்களா? இது எதுல இருக்குது? அதே புகார்ல இருக்கு. அதே புகார்ல இருக்குது. அப்ப புகாரி இமாமும் இதை ஏற்றுக்கொண்டு எழுதியிருக்கிறார் என்றால், ஆயிஷா நாயகி இதை முன்கூட்டியே அவங்க சொல்லி இருக்கிறாங்க என்றால், முதல்ல பிஜே தான் இதை வித்துட்டார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு துரோகம்னு பாருங்க. எப்படி இது பேச மனசு வரணும் பாருங்க. நாளைக்கு ஒரு கோஷ்டி அவரும் குர்ஆன் ஹதீஸ் தானே போகும். இவ்வளவு பொய் பெட்டிய, இவ்வளவு பொய் பேசக்கூடிய ஒருத்தனுக்கு பின்னால இவனும் குர்ஆன் ஹதீஸ் தானே. என்னடா குர்ஆன் ஹதீஸ்? குர்ஆன் ஹதீஸ்னா எடுத்த எடுப்புல இப்படி பொய்யா? வேற குற்றச்சாட்டு சொல்லலாம், அது வேற மேட்ரு. ஆனா இப்படி ஒரு பொய் சொல்ல முடியுமா? எழுத்துல இருக்கிறது, அவர் எழுதின எழுத்துல இருக்கிறது. பல அறிஞர்கள் குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நிறைய அறிஞர்கள் இந்த கருத்துல இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அவர் தான் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா பிஜே தான் வித்துட்டார் அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. சரி, அதுக்கு பின்னால இப்படியே அவர் இப்படி சொல்லிட்டு வெளியே போனாரா? அவன் ஜமாத்து மேல ஒரு களங்கம் சுமத்தப்பட்டு இருக்கிறது. என்ன களங்கம்? ஹதீஸ நிராகரிக்கிறாங்க, வேணும்னே நிராகரிக்கிறாங்க அப்படின்னு இங்க இருந்த ஒரு ஆள் வெளியே போனா அப்ப நம்ம என்ன செய்வோம்? மற்ற அமைப்பு மாதிரி காலுக்கு மேல காலை போட்டு எவனும் எப்படியும் போட்டான் அப்படின்னு உட்கார முடியாது. சரிப்பா வா, நீனு விவாதத்துக்கு வா, எங்க மேல என்ன குற்றச்சாட்டு இருக்குதோ பேசுவோம் அப்படின்னு ஆச்சுன்னா சையத் இப்ராஹிமை தவிர எல்லாரும் வரலாம். அதுதான் நிறைய சகோதரர்கள் கமாண்டும் போட்டுட்டு இருக்கிறாங்க. கிரிக்கெட்டு விளையாட போகிறோம், கிரிக்கெட்னா எனக்கு பால் வீசக்கூடிய ஆள் இவரை தவிர யாரும் வீசக்கூடாது அப்படின்னா நான் விளையாடுவேன். இது என்னடா விளையாட்டு இது? ஆனால் ஒரு கேமுன்னு போயாச்சுன்னா, ஒரு போட்டின்னு போயாச்சுன்னா, ஒன்றை மாதிரி எதிர்த்தரப்பில் யார் இருந்தாலும் அந்த போட்டியில் கலந்து கொள்வதானே சரி. முட்டாள்தனமான ஒரு வாதமா இல்லையா? சரி, ஏதோ சொன்னார், அப்புறம் ஒப்பந்தமும் போட்டோம். ஒப்பந்தத்தை அந்த வீடியோவுக்கு பாருங்களேன், ஒவ்வொருக்கும் பேசும்போது பெட்டி தூக்கிட்டு ஓட நிற்பார். விவாத புலியான். எப்பா வா, எதா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் நீங்கள் ரொம்ப சத்தம் போட்டு பேசுனீங்க, சரி சத்தத்தை குறைச்சிக்கிடுவோம், ஏன் உனக்கு என்ன வேணும், விவாதம் தானே பண்ணணும், உட்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது போலீஸையும் கூட்டு வந்துட்டான். அந்த வீடியோவில் பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, ஷேக் அப்துல்லா ஜமால் கூட இப்படி ஒப்பந்தம் போட்டுக்கிறோமுங்க, அந்த ஆள் இப்படி வரலங்க. ஷேக் அப்துல்லா ஜமால் இருக்கிறாங்க, அவங்க கூட எவ்வளோ ஒப்பந்தம் போட்டோன்னு பாருங்க. சைஃபுதீன் ரஷாதி இருக்கிறானா இல்லையா, அவங்க கூட ஒப்பந்தம் போட்டுருக்குறோம், அவங்க கூட இப்படி கூட்டு ஓடி வரல. இவன் ஓடி போய் போலீஸ் இன்ஸ்பெக்டர்லேருந்து எஸ்ஐலேருந்து வந்துட்டான். என்ன நடக்குது? ஒரு நேரத்தில் கருணாநிதி சத்தம் போட்டார்ல, கொள்றாங்கோன்னு, அது மட்டும்தான் இவர் செய்யலை. நல்ல அளவு நம்ம ஆள் சுதாரிப்பாக இருந்து போலீஸ் இருக்கும்போதே இவருடைய வாயினால் ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டாங்க. இல்லைன்னா என்ன செய்வார் தெரியுமா? கலீல் ரசூல் அவர் வந்து கையை முறுக்குனாரு, செய்தி இப்ராஹிம் குத்துன்னு குத்திட்டாங்க. அதனால் நான் வந்து வேறு வழி இல்லைன்னு ஒத்துக்கிட்டு வந்தேன். நான் சொன்னேன், பொய் சொல்கிற ஆள் எதையும் சொல்லலாம்ல, ஏதோ ரெக்கார்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தப்புச்சுன்னு வைங்களேன். சரி, ஒரு மாதிரியை பிடிச்சி உள்ளே வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் விவாதத்துக்கு வருவாருன்னா நாங்களும் எதிர்பார்த்தோம். நம்ம எதுக்கு எதிர்பார்க்குறோம் தெரியுமா? அதையும் விளங்கிக்கிடுங்க. நாங்கள் எல்லாரும் இந்த விவாதத்தை எதிர்பார்க்குறோம்.
உங்களை மாதிரி இந்த குர்ஆனை ஹதீஸை மறுக்கிறோம், அறிவுக்கு அப்பாற்பட்ட ஹதீஸை மறுக்கிறோன்னு ஒரு வார்த்தை வைக்கிறாங்கல்ல, எல்லாரும் அதான் சொல்கிறான். அப்போ அதனால் எவனா ஒருத்தன் விவாதத்துக்கு வந்தாச்சுன்னா விவாதத்தின் மூலமாக உண்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நாமளும் எதிர்பார்க்குறோம். இப்படி எதிர்பார்க்கும் போது விவாதம் எப்படியா நடத்திடுவோம் அப்படிங்கிற நிலையில் எல்லாம் என்ன சொன்னாலும் நம்ம சரின்ட்டு போயிடுவோம் அப்படின்னு இருந்தால் அப்புறம் விவாதத்தில் யார் என்னோடு போட்டிக்கு வருவார் சொல்லணும் அப்படின்னா, எப்போ அதுதான் ஒப்பந்தத்திலே பேசலையே, நீ அங்கேயே கேட்டுருக்கலாமே, எப்போ ஏன் வெளியில் வந்துட்டு இப்படிலாம் பேசுகிற? இல்லை என்கிட்ட யார் விவாதம் பண்ண வாராருன்னு எனக்கு தெரியணும், தெரிஞ்சால் தான் நான் வருவேன். சரி தோலை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வேண்டாம் நம்மளுக்கு ஒப்பந்தத்தை மீறுறான், இருந்தாலும் என்ன செய்ய அப்படின்னோடனே அவங்க போகிற போக்கில் ஒரு வார்த்தையில் நீங்கள் எத்தனையோ அறிஞர்கள் உங்களுக்கு இருக்கிறான்னு சொல்கிறீங்கள, குழுக்கள் போட்டு ஒரு பேரை எடுத்து அறிவிக்க வேண்டியதானே. சரி ரைட்டு, மகாராசன் நம்மளுக்கு ஒரு ஒன்றை சொல்லி தந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குழுக்கள் போட்டு பேர் எடுத்தால் செய்ய இப்ராஹிம்னு வருது. உடனே அறிவிச்சாச்சு செய்ய இப்ராஹிம் விவாதத்துக்கு வருவார். நினச்சேன் இவன் தான் வருவான்னு நினச்சேன், அதனால நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டியல் போடுறாங்க. பிஜே, சம்சுலுஹா, எம்ஐ, எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பட்டியல் அல்தாஃபி வரை ரஹமத்துல்லா எல்லாத்தையும் போட்டு இவர்களில் ஒருவர் வந்தால் தான். அப்போ இங்கேருந்து நானாக ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இவன் லூஸ் விளையாடுறான், ஜமாத்தை லூஸாக பார்க்குறான். அது நம்ம அது இது பண்ண முடியாதுல்ல. அதாவது ஒரு ஆளுக்கு இறங்கி போகலாங்க, இறங்கி போகிறது குற்றம் இல்லை. ஆனால் நம்ம முதுகில் சவாரி தான் பண்ணுவேன், நீ புரிஞ்சுக்கிட்டே நின்று அப்படின்னா அவன் முட்டாள். ஒரு மூமின் ஒரு புதரில் 2 தடவை குட்டப்பட மாட்டாங்க, ரசூலா சொல்லிட்டாங்க. ஒருக்கோ குட்டுவாங்கலாம், அப்போ வாங்க அவன் குட்டிக்கிட்டே இருப்பான், நான் குடிஞ்சிட்டே இருக்கணுமா? என்னடா இது? அப்போ தான் திரும்ப திரும்ப கேட்குறோம், ஒப்பந்தம் போட்டாச்சு விவாதத்துக்கு வரேன்னா உனக்கு தைரியம் இருந்தா வா. நீ என்ன சொல்கிற? உன் கொள்கை சத்தியம்ங்கிற, நாங்கள் பாத்திலில் இருக்கிறோங்கிறோம். உன் கொள்கை சத்தியம் என்றால் நாங்கள் பாத்திலி என்றால் உனக்கு விவாதம் பண்ணுறதுக்கு என்னப்பா? அவன் பேச வேண்டியதானே. எல்லாம் என்ன செய்யறது? நான் விவாதத்துக்கு ரெடி, ஆனால் விவாதத்துக்கு வரமாட்டேன். அதான் எனக்கு அர்த்தம். விவாதத்துக்கு ரெடி என்று சொல்லி வாயால் சொல்கிறது, செய்யலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வரக்கூடாது, இவர் வரக்கூடாது. இப்போ கூட ஒரு சாரு கேட்டார், நீங்கள் யாராவது ஒரு ஆள் போயிட வேண்டியதுனா போயிடலாம், யார் போகணும்? நீங்கள் வேணால் போங்களேன். போனோன்னே அவன் என்ன சொல்லுவான்? நான் எம்எஸ்சியாக கேட்டேன், எம்ஏல கேட்டேன் அப்படிம்பான். அப்புறம் என்ன செய்வீங்க? அப்புறம் எம்ஏயும் போவார், எம்ஏயாக கேட்டேன், அவர் தம்பியில் கேட்டேன் அப்படிம்பான். அப்படி தான் இவ்வளோ நாள் நடக்குது. ஒன்றுலையாவது நிலையாக நின்று பேசலை. அப்போ அதனால் இவர்களிடத்தில் சத்தியம் இல்லை என்பது தெளிவாக பட்டவர்த்தமாக தெரியுது. இப்போ இவங்களும் தௌஹீத்வாதி, இவங்களும் குர்ஆன் ஹதீஸை எப்படி ஏற்றுக்கொள்வது? சரி என்றால் சரி என்று போட்டு உடைக்க வேண்டியதானே. அப்போ அவங்கள்ட்ட நியாயம் இல்லை. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரோம்னா, இந்த கொள்கையில் இருக்கும்போது, இந்த ஜமாத்தில் இருக்கும்போது அவருடைய கண்ணியமும் அவருடைய பேச்சும் அவருடைய அந்த வாதங்களும் எப்படி இருந்தது, இன்றைக்கு ஜமாத்தை விட்டு வெளியே போன உடனே அவருடைய கொள்கையும் அவருடைய வாதமும் எவ்வளவு கீழ்த்தரமா போயிடுச்சுன்னு பாருங்க. இவர் தான் நாத்தியத்தோடு விவாதத்துக்கு போனாரு, இவர் தான் கிறிஸ்துவத்தோடு விவாதத்துக்கு போனாரு. அப்போ கேட்க வேண்டியதானே, என்னப்பா கிறிஸ்தவர்களே குர்ஆனை பற்றி பேச வந்துட்டிய, உனக்கு அரபி இலக்கணம் தெரியுமா? அங்கே கேட்க வேண்டியதானே. அன்னை கேட்டியா நீனு? அவன் எதை பற்றி பேசினா? குர்ஆன் இறைவேதமா பைபிள் இறைவேதமா இதுதானே பேச வந்தான். அவன் பேச தலைப்பே அதுதானே. குர்ஆன் இறைவேதம் என்று நிரூபிக்க நீங்க தானே போனீங்க. குர்ஆன் இறைவேதம் இல்லை என்று அவன் பேச வந்தானே. அப்போ அவன்கிட்ட ஒப்பந்தம் போடும்போது உனக்கு நகு தெரியுமா, சருப்பு தெரியுமா, இலக்கணம் தெரியுமா அப்படி நீங்க கேட்டியா? இந்த ஜமாத்தில் அப்படி என்னைக்கா நம்ம கேட்டது உண்டா? இதுவரையும் எவன் இல்லாமல் வாத்துக்கு வாரான் வான்னு தான் சொல்லியிருக்கிறோம். நாத்திகனும் வந்தான், அவன்கிட்டையும் பேசணும். அவன்கிட்ட போய் நின்றுட்டு உனக்கு அரபி தெரியுமா, அலிபே தெரியுமான்னு கேட்ப முடியுமா? ஆனால் அவன்கிட்ட அப்படி கேட்டோமா? கேட்டால் நம்ம நியாயமானவனா? சத்தியம் இருந்தால் எந்த மொழியிலையும் நம்ம விவாதம் பண்ணலாம், எந்த அறிவும் இல்லாமலும் விவாதம். சத்தியம் தாங்க மெயினு. அப்போ அதனால் இவருக்கு இவ்வளவும் இந்த ஜமாத்தில் இருக்கும்போது இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு ஜமாத்தை விட்டு வெளியே போயிட்டு எப்படியெல்லாம் பேசுகிறான்னு நீ பாருங்களேன். ரொம்ப உண்மையிலேயே நான் சும்மா சொல்லலை, மனசு அளவில் அவர் கூட பழகின ஆட்கள், நாங்கள் கூட ஒன்றா இருந்த ஆட்கள், ஒன்றா படுத்த ஆட்கள், ஒன்றா சாப்பிட்ட ஆட்கள். அப்போ அவ்வளோ பழகி இருக்கக்கூடிய எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது? அவர் பிஜேடி என்ன பேசும்போது அப்படி தாங்க, அதான் அடிக்கடி இப்போவும் எழுதுறாரு. அவர் பிஜே எழுதும்போது இந்த ஜமாத்தில் தனி மனுஷனுக்கு இங்கே இடம் கிடையாது, இந்த ஜமாத்தில் எந்த தனி மனுஷனுக்கும் இடம் கிடையாது. அது கொள்கையில் நாம் இருக்கிறோம், அதனால அல்லாஹ் நம்மளுக்கு இந்த இஸ்ஸத்தை தருகிறான். இந்த கொள்கை இல்லைன்னு வைங்களேன், அல்லாஹ் கேவலத்துக்கு மேலே கேவலத்தை தான் தருவான். அதை இன்னைக்கு கண் முன்னால் சந்திச்சுட்டு இருக்கோம். அதுதான் உண்மை.
இன்னைக்கு நான் இவ்வளோ பேசுறேன் அப்படின்னாச்சுன்னா கொள்கை இருக்கிறதுனால இந்த பேச்சு எடுபடுகிறது. என்கிட்ட இந்த கொள்கை இல்லை என்றால் இந்த பேச்சை ஒரு நாய் கூட கேட்காது. அதுதான் உண்மை. அது நான் மட்டும் இல்லை, பிஜேயா இருந்தாலும் யாரா இருந்தாலும் யதார்த்தம் அதுதான். ஆனால் சத்தியத்தை சொல்றதுனால 4 மக்கள் கேட்குறாங்க. அது சத்தியத்தை சொன்னாலும் கேட்பாங்களோ? அது எப்படி கேட்பா? அப்ப இவருடைய பேச்சு இன்னைக்கு வந்து கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆக்கப்படுகிறது என்றால் அதனுடைய அடிப்படை தான். நேற்று வரை இருந்த நிலை என்ன, ரொம்ப வருத்தப்பட்டோம். என்ன வருத்தப்பட்டோம்னா என்னன்னா நாங்கள் என்ன நினைச்சோம்னா, சரி வெளியே போயிட்டான், இவ்வளோ நாள் இந்த ஜமாத்தில் இருந்த ஆள் வாயை பற்றிட்டு கொஞ்ச நாள் சும்மா இருப்பார், அல்லது நல்லா ஆய்வு பண்ணிட்டு அதுக்கு பின்னால் வேணா போட்டியை கூப்பிடலாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். எடுத்த எடுப்புலையே நானும் போட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபியுடைய சூனியக்காரன் எவ்வளோ மோசமாக தோத்தானோ அதை விட மோசமாக தோத்துட்டு இருக்கான் அந்த ஆள். எடுத்த எடுப்புலையே. ஏன்னா நம்முடைய நிலைப்பாடுகள் எல்லாமே தெரியும்ல, அதை நம்ம நினைச்சு பார்த்தோம். அதனால இந்த ஜமாத்தில் வந்து நீங்க பார்த்தீர்கள் என்றால் போலிகள் இருந்தால் வெளியேறிடுவாங்க, நடிப்புக்கு உள்ளானவர்கள் இருந்தால் இங்கே வெளியேறுவாங்க. இந்த ஜமாத்தில் யாரும் நடிக்க முடியாது. உண்மையை சொன்னால் இந்த ஜமாத்தில் இருக்கலாம், சத்தியத்தை சொன்னால் இந்த ஜமாத்தில் இருக்கலாம், பாக்கி யாரும் இதில் இருக்க முடியாது என்பது கடந்த கால வரலாறுகள். பாக்கரில் இருந்து அதே மாதிரி ஹாமி பக்கரில் இருந்து எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். இது பிரபலியமான ஆட்கள் சொல்றேன். உங்களுக்குள்ளேயே சில பேர் இருப்பாங்க, பிரபலியம் இல்லாத தாயிகள் இல்லாத நிர்வாகிகள் கூட இருப்பாங்க. நாளைக்கு போயிருப்பாங்க, ஏதாவது ஒரு நோக்கத்துக்கு வந்திருப்பான், நடிக்கிறதுக்கு வந்திருப்பான், அல்லது வேற ஏதாவது நோக்கத்துக்கு வந்து அந்த நோக்கம் நிறைவேறலையா வெளியே போயிடுவான். இதுதான் யதார்த்தம். அதனால நீங்கள் இப்போ ஒரு முடிவுக்கு வரணும். என்ன முடிவுக்கு வரணும்? தௌஹீத் குர்ஆன் ஹதீஸ்னு எவன் சொன்னாலும் கேட்குறேன் அந்த நிலைக்கு வராதிங்க. குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடியவன் அதை கடைபிடிக்கிறானா? குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடியவன் நடிக்கிறானா? குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடியவன் அவன் வந்து தன்னை முன்னிறுத்தி தன்னை ஹீரோவாக ஆக்குறானா என்ற இந்த கோணத்தில் நீங்க பாருங்க. எல்லா ஜமாத்தையும் நீங்க பாருங்க. எல்லா ஜமாத்தையும் நீங்க பார்த்துட்டு தௌஹீத் ஜமாத்தையும் நீங்க பாருங்க. இதையும் ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்ணிட்டு இங்கே ஆயத்துக்கு ஒப்ப ஹதீஸுக்கு ஏற்ப இவர்கள் நடக்கிறார்கள் என்றால் இந்த பேச்சை கேளுங்க. இல்லை இங்கே தௌஹீத் ஜமாத்திலையும் அது இல்லையா, இவங்க பேச்சையும் கேட்காதீங்க. நாங்கள் ஓப்பனாக தான் நாங்கள் சொல்கிறோம். யாருக்கும் வந்து நாங்கள் வந்து இது அதுன்னா பேச மாட்டோம், எல்லாம் ஓப்பன். அதே மாதிரி வேற எந்த பேச்சாக இருந்தாலும் அவருடைய பேச்சை கேட்பதற்கு முன்னால் இந்த அளவுகோலை நீங்க பொருத்தி பாருங்க. அல்லாஹ் அப்படித்தான் பொருத்தி பார்க்க சொல்றான், ரசூலாவும் அப்படி பொருத்தி பார்க்க சொல்றாங்க. அதனால் இந்த ஏன்னா நம்முடைய ஈமான் இது வேற இல்லை. கடையில் போய் கடலை மிட்டாய் வாங்கிட்டு வரக்கூடிய சமாச்சாரம் இல்லை. கடலை மிட்டாய் நல்ல மிட்டாய் இல்லை, ஏமாத்திட்டானா அது உலகத்தோடு போயிடுச்சு. இது மறுமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நீங்கள் கூடுதல் கவனத்தோடு எடுத்துக்கொண்டு யாருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதில் யார் உண்மையை சொல்கிறார்களோ உண்மையாக நடக்கிறார்களோ அவர்களுடைய பேச்சை நம்ம கேட்போம். மறுமையில் வல்ல அல்லாஹ் நமக்கு தயாராக வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை நாம் அடைவோம். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.